ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். வாழைப்பூவை முட்டையை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோங்க. வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் கட்டாயம் சாப்பிடணுங்க. வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். அப்படி தெரியலன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். பீரியட்ஸ் இர்ரெகுலராக வந்துச்சுன்னா நீங்கள் வாழைப்பூ ஜூஸ் எடுத்துக்கலாம். வாழைப்பூ வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஒரு 1 மந்த்து கூட கண்டினியூஸாக வரும். அவங்க இந்த வாழைப்பூ ஜூஸை 3 நாள் தொடர்ந்து குடித்தாங்க, மோரில் கலந்து கூட குடித்தாங்க அப்படின்னா பீரியட்ஸ் கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிருங்க. க்ளீன் பண்ணுறதாங்க கஷ்டம், மற்றபடி குக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா கசப்பு தன்மையும் துவர்ப்பு தன்மையும் இருக்குங்க. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதனால் நம்ம அந்த கசப்புத்தன்மை துவர்ப்புத்தன்மையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்காண்டி பாசிப்பருப்பும் முட்டையும் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால தாங்க நான் முட்டையை இன்றைக்கி சேர்த்து இந்த பொரியல் பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணியாச்சுங்க. இதில் பாதி தான் நான் கட் பண்ணியிருக்கேன், ஒரு சிலதை அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப வதக்கணுன்னா கொஞ்சமாக போயிடும். அதுக்காக தான் நான் ஃபுல்லாக பாதி தான் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். இப்போ இதை அலசிடலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன், பெரிய டம்ளரில். இப்போ நம்ம அலசி வச்சு அந்த வாழைப்பூவை வேக போட்டுடலாங்க. நான் பாதி இது கட் பண்ணியும் பாதி இது கட் பண்ணலை. அப்படி போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். வாழைப்பூ பொரிச்சிங்கன்னா தெரியும், இல்லைன்னா வாழைப்பூனே தெரியாது உங்களுக்கு. வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா நீங்கள் மீன் குழம்பு கூட வைக்கலாங்க. மீன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே மெத்தடில் வச்சு இந்த வாழைப்பூ வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு மீன் குழம்பு செய்கிறேன். வாழைப்பூவில் பூவை போட்டு அதை முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாசிப்பருப்பை எடுத்து வச்சுக்கலாங்க. நான் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பவுலில் தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நீங்கள் பாசிப்பருப்பு அதிகமாக எடுத்தனாலும் ஒன்றும் இல்லைங்க, அந்த வாழைப்பூட கசப்பு தன்மை குறைய தான் செய்யும். பாசிப்பருப்பு கூட போட்டாலும் அப்படியே சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பாசிப்பருப்பை கழுவி அதில் வாழைப்பூவில் சேர்த்துடலாங்க. வாழைப்பூவையும் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பருப்பு நல்லா அடியில் போகணும், அப்போ தான் பருப்பும் வாழைப்பூவும் வேகும், சேர்ந்து வேகும். வாழைப்பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சீக்கிரமாகவே வெந்துருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா வாழைப்பூவும் அதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. பார்த்திங்கனாவே தெரியும், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த வாழைப்பூ வெந்ததை தாளிக்கணுங்க. அதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிடணும். நம்ம தாளிச்சிடலாங்க. ஜீரகம், மிளகு, கடுகு எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகை மட்டும் நான் தட்டிக்கிட்டேங்க. அப்போ தான் மிளகு காரம் நம்ம முட்டையோடு மிக்ஸ் பண்ணும்போது சேரும். ஜீரகத்தை நான் அப்படியே முழுசாக தான் போட போகிறேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு 2 முட்டையும் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் தேவையோ நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் தாங்க. நீங்கள் அதை ரொம்ப பொரியலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தாளிக்கிற தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ கடுகை போட்டுடலாங்க. எடுத்து வச்ச கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு தெரியாதுங்க காஞ்சது, அது ரொம்ப சடசடன்னு தான் சவுண்டு கேட்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது பார்த்திங்கன்னா அப்போவே உப்பு சேர்த்துருவேன். இன்றைக்கி முட்டை சேர்க்குறதுனால முட்டையை சேர்த்துட்டு நான் அப்புறமா உப்பு சேர்க்க போகிறேங்க. இல்லைன்னா முட்டையோடு உப்பு சேராது. முட்டை பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் எப்போயுமே வாழைப்பூவையும் முட்டையும் சேர்ந்து தான் சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றிடலாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சுங்க. முட்டையை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இதை தனியாக ஒரு பவுல்லையோ இல்லைன்னு ஒரு பேப்பர்லேயே வச்சுருங்க. சிங்க்கு பக்கத்துலையோ குப்பை கூடையிலையோ போட்டிங்கன்னா ஸ்மெல்லு வரும். அதை தனியாகவே வச்சு தனியாகவே போட்டுருங்க. நம்ம எப்படி யூஸ்வலாக முட்டையை பொரிப்போமோ அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. எடுத்த பின்னாடி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வாழைப்பூ வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துட்டேன், அதனால் கொஞ்சம் லைட்டாக தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா உப்பு கூடி போச்சுன்னா அதை ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு வாழைப்பூவை. இப்போ அதோட முட்டை பொரியலோடு மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா செம்மையான வாழைப்பூ ரெடி.
நான் இது 2 வாழைப்பூ 2 முட்டை வச்சு பண்ணேங்க. நீங்கள் ஒரு வாழைப்பூ 1 முட்டை 1 வெங்காயம் போட்டிங்கனாலும் நிறைய வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா வயிற்று புண்ணு எல்லாமே ஆறிடும். மஞ்சத்தூளில் ஆன்டிபயோட்டிக் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அது இந்த கசப்பு தன்மையோடு சாப்பிடும்போது சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. அதனால தான் நான் மஞ்சத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜை மட்டும் சிக்கனை மட்டும் புரட்டுன்னு புரட்டுறீங்களே, அது மாதிரி இந்த வாழைப்பூவையும் சிக்கனை நினச்சி நல்லா புரட்டினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது சிக்கன்னே நினச்சிட்டு சாப்பிடுங்க, ஓகேவா? என்னை ஏன் இப்படி பாடாப்படுத்துகிறேன்ட்டு வாழைப்பூ வந்து நம்மளை கேள்வி கேட்டக்கூடாது. போதும், அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாழைப்பூவை வந்து இறக்கிடலாங்க. இப்போ வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும், சிக்கன் மாதிரி காரமாக சாப்பிடணும்னு சொன்னேன். அப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த மிளகு ஜீரகத்தை கண்டிப்பாக சேர்த்தா தான் சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும். நீ இல்லாமல் என் சமையலே கிடையாது. கொத்தமல்லி தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எதுலனாலும் கொத்தமல்லி தான் அதிகமாக சேர்ப்பேன். அது சேர்த்தோன்னே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ எல்லா சமையல்லையும் வந்து கொத்தமல்லி எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். மண்பாத்திரனால ஹீட் அதிகமாகவே இருக்குங்க. அதனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் 2 பிரட்டிட்டு அதை மூடி வச்சுருங்க. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா நம்ம பழைய சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு வெரைட்டி ரைஸு கூட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தீபு கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.